அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசியில மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. இதுல முதல்ல மகம் நட்சத்திரம். நட்சத்திரத்துல கேது இருக்காரு. சொல்ல போனா இந்த 78, 79, 1980ஆம் ஆண்டுகள்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த கேது ஒரு பெரிய கவலையை கொடுத்துட்டு இருந்தாரு. வேலை இழப்பு, தொழில்ல ஒரு நஷ்டம், இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அதற்கு ஒரு தற்காலிகமா ஒரு 3-4 மாதத்திற்கு தற்காலிகமான ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கு. கேது இருந்து உங்களுடைய வேலையெல்லாம் பறிச்சது குரு கொடுக்க போறாரு. இன்னும் 2 மாசம் பொறுத்துட்டீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு ஒரு தற்காலிக விடுதலையை கொடுக்க போறாரு. வேலையை விட்டுட்டவங்க, வேலையை இழந்தவங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கும். அது பூரம் நட்சத்திரம். பூரம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3, 4ஆம் பாதம். இந்த பூரம் நட்சத்திரத்திற்கான அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வராரு. சிம்ம ராசியிலேயே சுக்கிரன் இருந்து உங்களுக்கு தேவையான சுக போகங்களை எல்லாம் கொடுக்க இருக்கிறாரு. கேது இருந்து எவ்வளவெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு சுக்கிரன் இந்த தற்காலிகமான ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் தரப்போறாரு. அஷ்டமச்சனி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த 5 மாதத்திற்கு ஓரளவு விடிவு காலம். ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடைந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு விடிவு காலத்தை கொடுக்க இருக்கிறாரு. ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் வர்றதுக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ராகு 7ல இருந்து மனைவி மூலமா ஏதோ ஒரு போகத்தையோ அவர் மேல ஒரு அதீத நம்பிக்கை அப்படின்லாம் இருந்த காலம் எல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய வகையில உங்களுக்காக இருப்பாங்க. அடுத்தது உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் இப்பதான் எல்லாரும் வேலையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க. வேலை மாற்றம், இடமாற்றம், ப்ரொமோஷன், இத மாதிரி நிறைய உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். சிம்மராசியில நிறைய பேருக்கு போன வருஷம் வேலையெல்லாம் மாறி இருக்கும். அதில் முக்கியமா இந்த உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தோடு கூடிய வேலை மாற்றமும் கிடைச்சிருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துல என்ன ஒரு சிறப்புனா, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதம் தரக்கூடிய ஒரு செயல் நடக்க இருக்கு. அது என்னன்னா, செவ்வாய் பகவான் 11ல உங்களுக்கு வர இருக்கிறார். ஆடி மாதம் 20ஆம் தேதி கழிச்சு செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ல வரும்பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்துட்டு இருக்கும். மூத்த சகோதரர்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் ஆண்டாள். ஆண்டாளை வழிபடுறதுனால உங்களுக்கு இருந்த மன கஷ்டம் எல்லாமே தீரும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியில உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை முதல் பாதம், 2ஆம் பாதம், 9 பாதங்கள் மொத்தம் கன்னிராசியில இருக்கு. இந்த கன்னிராசி எப்பவுமே ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனோட இருக்கிறவங்க. எப்பவுமே மற்றவங்க நம்மளை பார்த்து நல்லா இருக்கிறீங்க, உங்களுடைய முகம் நல்லா பொலிவா இருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. முதல்ல உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உத்திரம் நட்சத்திரத்துல ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு. அந்த நேர்மைக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரியான ஒரு மாதம் இது. ஏன்னா 12ல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. சுக்கிரனும் கேதுவும் இருந்தா விரயம் அதிகமா இருக்கும். எதற்கான விரயம்னா, நீங்க ஏதோ ஒரு செய்யாத தப்புக்காக வருத்தம் அடையக்கூடிய ஒரு செயல் உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அதனால எந்த விதமான செயல் செஞ்சாலும் அது நிறைய முறை அதை யோசிச்சு நீங்க செய்யுங்க. வெளியில போறீங்க, 2 வீலர்ல கார்ல போறீங்கன்னா லைசன்ஸ்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு போங்க. அதனாலே உங்களுக்கு ஃபைன் கிடைக்கும். நிறைய பேர் டாக்ஸ் கட்டாம இருந்து அதன் மூலமா ஃபைன் வரக்கூடிய காலமாவும் இது இருக்கும். அடுத்தது ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஒரு கணவனை விட்டு பிரிஞ்சிருந்த ஒரு இந்த கண்டகச்சனி மூலமா வாழ்க்கை துணையோட பிரிஞ்சிருந்த காலம் முடிஞ்சு வாழ்க்கை துணையும் நீங்களும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு. ஹஸ்பண்ட் வேலைக்காகவோ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வெளியில இருந்தாருன்னா உங்களை இந்த மாசம் பார்ப்பாங்க. சேர்ந்து வாழக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாசம் இருக்கு. அடுத்தது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நிலையான மனநிலை இருக்காது. எப்பவுமே இன்னைக்கு ஒரு வேலையை செய்யலாம்னு நினைப்பாங்க. அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு வேலையை செய்யலாம்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சித்திரை நட்சத்திரம்.
ஒரு நிலையான வேலை, நிலையான வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய போட்டிகளுக்குமே ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுது. 6ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய எதிரிகளையே உங்களுக்கு காட்டி கொடுக்க போறாரு. இவர் தான் உன்னுடைய எதிரி, ஜெயிச்சிட்டினா உனக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதமான காலம் இருக்க போகுதுன்றதை காட்டி கொடுக்க போறது ராகு பகவான். அதனால இந்த மாதம் கன்னி ராசியில இருக்கிறவங்க எல்லாருமே வழிபட வேண்டிய ஒரு கடவுள், மனித முகம் இல்லாத கடவுள். அது நரசிம்மரா இருக்கலாம், வாராகியா இருக்கலாம், நாக தேவதைகளா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு தேவதைகளை வேணாலும் நீங்க மனித முகம் இல்லாத கடவுளை இந்த மாதம் நீங்க வழிபடுறது உங்களுக்கு சிறப்பு. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசியில சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் இந்த துலாம் ராசியில இருக்கு. துலாம் ராசிக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்துட்டு இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் ஒரு நல்ல பாக்கியங்கள்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. இந்த வருஷமும் குரு உங்களுக்கு ஒரு 10ல் இருந்த குரு பதவியை பறித்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு அந்த பதவியில் ஒரு புதிய ப்ரொமோஷன், அந்த விடுபட்ட ஒரு வேலையிலிருந்து இன்னும் அதிக சம்பளத்துடன் கூடிய ஒரு நல்ல வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். 10ல் குரு பதவி பறி போயிருச்சு, வேலை போயிருச்சுன்னு இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதம் நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். உங்களுக்கு 6ல் சனி இருக்கிறாரு. 6ல் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக 6ல் சனி வக்ரமடைஞ்சும் இருக்கிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புலையோ தொழிலையோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத மன கஷ்டத்தையும் ஒரு மனம் சாந்தி இல்லாத ஒரு நிலையும் இருந்தது. அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குறையும். சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 8ல் இருந்து செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் தந்தை மூலமாக ஒரு கஷ்டத்தையோ இல்லைன்னா தந்தை மூலமாக ஒரு பிரச்சனையோ தந்தையுடன் ஒரு சண்டையோ ஏற்படக்கூடியும், அதை நீங்கள் முன்னாடியே அதை நீங்கள் தந்தையோட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் அப்பாவோட நல்ல விதமாக பேசி நீங்கள் அதை சமாளிச்சுக்கணும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திர அதிபதியான ராகு 5ல் இருக்கிறாரு. இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டமெல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே ஒரு போதாத காலமாக இது இருக்குது. இதை நீங்கள் கடந்து வரணும்னா அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க. அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா இந்த மாதம் நீங்கள் சனி பகவானை வழிபட வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல விரிவு காலம் கிடைக்கும். அடுத்தது விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருக்காங்க, ஒரு நல்ல நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னா இவங்களாம் நமக்கு நல்லது செய்கிறாங்களா செய்யலையான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா 7ல் இருந்த 7ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 8ல் இருக்கிறாரு. 8ல் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத அவமானத்தையும் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. அது எல்லாம் இந்த ஆடி மாதம் 20 நாட்கள் வரைக்கும் தான். அடுத்து 20 நாட்கள் கழிச்சு உங்களுக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டுக்கு போறாரு. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வரப்போகுது. அந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். இந்த மாதம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் மனித முகம் இல்லாத கடவுள். அதை நீங்கள் நாகதேவதையாக இருக்கலாம், நரசிம்மராக இருக்கலாம், வாராகியாகவும் இருக்கலாம். அதன் மனித முகம் இல்லாத கடவுளை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 7ல் செவ்வாய் இருந்து வாழ்க்கை துணை மூலமா ஒரு மாசமா சண்டையாகவும் சச்சரவாகவும் இருந்துட்டு இருந்தது. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீரக்கூடிய மாதமா இருக்கு. 5ல் இருந்தக்கூடிய சனி பகவான் குழந்தைகள் குடும்பம் எல்லாத்துக்குலையுமே ஒரு பிரிவினையை கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த சனி பகவான் வக்ரமடைகிறாரு. அதனால விருச்சிக ராசிக்கு குடும்பத்தினர் குழந்தைகள் நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு. 8ல் குரு உச்சமா இருக்கிறது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்க.
இந்த அஷ்டம குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விருச்சிக ராசிக்கு 9ல குரு உச்சமா இருக்கிறாரு. இந்த 9ல இருக்கிற குரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு 9ல போயிட்டு உச்சமா இருக்கிறாரு. உங்கள் வருமானம் தந்தைக்கான செலவு அப்படின்றது போக உங்க குழந்தைகளுக்கான செலவும் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. இந்த நட்சத்திரத்துல முதல்ல இருக்கிறது விசாகம் 4ஆம் பாதம். விசாகத்தினுடைய நட்சத்திர அதிபதி குருவே உச்சமா இருக்கிறாரு. அடுத்தது அனுஷம் முதல் 2, 3, 4ஆம் பாதம். இந்த நட்சத்திர அதிபதியான சனி 5ல வக்ரம் அடைய போறாரு. இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை மூலமாவோ குழந்தைகள் மூலமாவோ நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வரும். சந்தோஷம் அடையக்கூடிய செய்திகளாகவும் வரும். அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு சரியான முடிவு எடுக்க தெரியாது. அந்த முடிவு வந்து காலையில ஒன்று போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போக வேண்டான்னு உட்காந்துருவாங்க. ஒரு செயலை செய்யலாம் நினச்சிட்டு இருக்கும் பொழுது வேண்டாம் செய்ய வேண்டான்னு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க இருக்கிறாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் 8ல அஸ்தங்கத்துல இருக்கிறாரு. அஸ்தங்கத்துல இருந்து உதயமாகக்கூடிய காலத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். இந்த மாசத்திலேயே மறுபடியும் உங்களுக்கு வக்ரமும் நிவர்த்தியாகி நேரா போக போறாரு. அப்ப உங்களுடைய செயல்கள்ல ஒரு துரிதமான செயல்கள் இருக்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாள். பெருமாளை வழிபடுறதுனால உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும்.